வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2964 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 2920 வரைக்கும் சப்போர்ட் எடுத்து 2910 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 2960 சப்போர்ட் எடுத்து 3010 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து 960 சப்போர்ட் எடுத்து 3000 உடைக்க முயற்சி செஞ்சு 2990 க்ளோஸ் ஆகிருக்கு. பலமுறை 960 சப்போர்ட்டும் பலமுறை 3000 ரெசிஸ்டன்ஸு எடுத்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 3000 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரமும் நெருங்கிட்டு வருது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணோம். நம்ம ஸ்டாப் லாஸில் மாற்றம் இல்லை. 2920 வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி லாட்டை பிரித்து போட்டு எடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா 960 சப்போர்ட்டாக வச்சு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. இது எல்லாமே பையிங்க்கு சாதகமான இடம். அதனால் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம அதை செய்ய முடியாது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3060. இன்னும் மேலே போச்சுன்னா 3100 இல்லை 3122 தொடுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.